எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கும், கெட்டது கம்மியாக நடக்கும், நல்லது அதிகமாக நடக்கும். எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா, வருட கிரகங்களோட ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் உங்களோட ராசிக்கு நல்ல இடத்துல இருக்கார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி வருடம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது இடத்துல இருக்கார். அதாவது கடந்த காலகட்டங்களில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் தேவலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருடம் தொடங்கும் போது உங்களோட மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அதாவது ரொம்ப சிறப்பாக வாழலை அப்படி இல்லைனாலும் முன்ன ரொம்ப கஷ்டப்பட்டோம்பா, இப்போ ஏதோ கொஞ்சம் தேவலாம், லேசாக தலை தூக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமைப்பை இந்த சோபகிருது வருடம் கொடுத்துட்டு தான் போகுது. இப்போ குரோதி வருடம் பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நடக்காத விஷயங்கள் குரோதி வருடத்தில் நடக்குமா? இதில் ஓரளவுக்கு நான் 10 ரூபா பார்த்தேன், ஆனால் இன்னும் இதெல்லாம் நான் தன்னிறைவு அடையில, ஒரு சொந்த வீடு கட்டல, ஒரு திருமணம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆக வேண்டியது இருக்குது, ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நாம் இந்த குரோதி வருடத்தை தொடங்குகிறோம். அப்படி தான் மனநிலை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட மாற்றம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா பங்குனி மாதம் 15ஆம் தேதி தான் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறப்போகிறாரு. அது கடைசி 15 நாள் அப்படிங்கிறதால அதை நாம் மறந்துடுறோம், விட்டுடுறோம், அதில் பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களோட ராசியை பார்க்குறாரு. அற்புதமான இடம். ஆனால் இது 17 நாளைக்கு தான், 18ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரோதி வருடம் பிறந்து 18 நாளில் சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டிலேருந்து 6ஆவது வீட்டுக்கு போகிறார். அதே நேரத்தில் ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு உங்களோட ராசிக்கு 4ஆவது வீட்டில் அர்த்தாசிரம ராகுவாக இருக்கார். இந்த அர்த்தாசிரமத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம தாயாரை ரொம்ப பொத்தி கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாருக்கு ராகு உட்காந்துக்கிட்டு உடல் பிணியை கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 சனி காலகட்டத்திலே பலர் முக்கியமான உறவுகளை எல்லாத்தையும் இழந்து போய் நின்றுருப்பீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே முக்கியமான உறவுகளை எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. சரி, தாயார் இருக்காங்க, அவங்க ஒரு ஆறுதலாக இருப்பாங்க அப்படிங்கிற நேரத்தில் இப்போ தாயாரை பாதிக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிட்டு ராகு தொந்தரவு கொடுக்குறார், அடிக்கடி பிணி கொடுப்பார். அதுமாரி விவசாய பணிகளில் இருக்கக்கூடியவங்க, வனம் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம் தாயாரை கொஞ்சம் காடு கரைக்கு போகிறதெல்லாம் குறைச்சிக்க சொல்லணும். ஒரு பூச்சி போட்டு கடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி கொஞ்சம் ஒரு 60 வயசை கடந்தவங்க அப்படின்னா ஒரு சர்க்கரை, கொழுப்பு இதெல்லாம் கொஞ்சம் சரியாக அப்பப்போ செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தாயாருக்கு ஒரு லேசான கண்டம் இருக்குது, நேராகவே சொல்லிவிடுவோம், இதில் என்னத்தை சுற்றி வளைச்சிக்கிட்டு. இந்த குரோதி வருடத்தில் தனுசு ராசிக்காரர்களோட தாயாருக்கு ஒரு சின்ன கண்டம் இருக்குது.
அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுங்க, நேராகவே சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டுக்கு போகிறார். 6ல் இருந்துக்கிட்டு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 10வது வீட்டை பார்க்குறார், உங்களோட ராசிக்கு 12வது வீட்டை பார்க்குறார், உங்களோட ராசிக்கு 2வது வீட்டை பார்க்குறாரு. குரு பகவான் இருக்கிற இடம் சரியில்லை, ஆனால் அவரோட பார்வை உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் 3வது வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதால எது வந்தாலும் நீங்கள் ஒன்றும் பெருசாக தயங்கக்கூடிய ஆளுங்க கிடையாது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியே உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு என்ன பயம் இருக்க போகுது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு தயார் நிலையில் தான் இருப்பீங்க. வைத்திய செலவு வருதா, சரி போ 10 ரூபா காசு வச்சுருக்கேன் பார்த்துக்கோ. ஒரு பிரச்சனையா, அதையும் பார்த்துக்கோ. வா வேலைக்கு போகணுமா, சரி பார்த்துக்கலாம். ஒரு தொழில் தொடங்குமா, நல்லபடியாக நடந்துட்டுருக்க பார்த்துக்கோ. தொழிலில் ஒரு பின்னடைவா, அதையும் சமாளிப்பேன். இப்படி எல்லாத்துக்குமே தயார் நிலையில் தான் இந்த வருடத்தை தொடங்குறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நான் நிறையா பார்த்துட்டேன், அதனால் இது அதை விட ஒன்றும் பெரிய கஷ்டம் வந்துட போகிறதில்ல, எது வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்ககிட்ட இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட சூழலில் குரு பகவான் 6க்கு போகிறாருன்னா 6ல் குரு ஊரில் பகை அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்து பாக பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதில்லை. செஞ்சோம்னா ஒரு பங்காளிகள் வகையில் பிரச்சனை வரும், அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். எனக்கு முன்னாடி வேணும் பின்னாடி வேணும், இல்லை எனக்கு நீ அதிகமாக கொடுக்கணும், உனக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன், இல்லைனா அந்த பாகம் உனக்கு இந்த பாகம் எனக்கு, இது மாதிரி பாகம் பிரிக்க முடியாமல் பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சொத்தை அப்புறம் பாகம் பிரிச்சு இப்போதைக்கு ஒத்துமையாக இருந்துட்டு போவோம், நேரம் நல்லா இருக்கப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறதே நல்லது. அது மாதிரி பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, சொந்த ஊரில் ஒரு சொத்து கிடக்கு, என்ன நடந்துச்சுன்னு கூட நான் போய் பார்க்கல, இப்படி இருக்கவங்களாம் கவனமாக இருக்கணும். கோர்ட்டில் நடக்கிற பிரச்சனையை வெளியிலேயே கூப்பிட்டு சமாதானமாக 4 பேரை வச்சு பேசி தீர்த்துக்கிறதுங்கிறது நல்லது. அதுமாதிரி சொத்து பத்து இருக்குது, நான் சொந்த ஊருக்கு போனதே இல்லை, டவுனில் குடியிருக்கேன் அப்படின்னா அப்பப்போ போய் எட்டி பார்த்துக்கணும். முடிஞ்சால் அளந்து வேலையை கீழே போட்டு வச்சுக்கிட்டு யாரும் அங்கே உள்ள ஒரு உறவுக்காரன் கண்ட்ரோலில் அதை விட்டு ஒரு பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, போகிறது வர்றது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதுமாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். எதிர்கட்சிகளால் வழக்கு போடுறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம், பொய் கேஸ் போட்டு விட்ருவாங்க. அதுமாரி சமூக வலைதளத்தில் எழுதுறது, மேடைகளில் பேசும்போது ஆதாரமற்ற கருத்துக்களை பேசுகிறது, தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது, அவதூறு பரப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அரசியல்வாதிகள் அதிகாரிகளை புகைச்சிக்க வேண்டாம். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போயிருப்போம், ஒரு காரியம் ஆகவே ஆகாது, நம்ம மேலே தப்பே இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்குது, ஆனால் தரமாட்டான் 10 ரூபா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே போய் நம்ம கட்சி கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்சால் பார்ப்போம், இல்லை இதை தொலைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறது நல்லது. ஆளும் வர்க்கத்தை, அதிகார வர்க்கத்தை, அரசு அதிகாரிகளை பகிச்சிக்காமல் இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. சரி, அதே மாதிரி குரு பகவான் உங்களோட ராசிக்கு பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறார். ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். செய்கிற தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கேது தடுத்துக்கிட்டு இருக்காரு. 10ல் ஒரு பாவி இருக்கணும், ஆனால் அந்த பாவியாக கேது இருந்துக்கிட்டு நம்மளை தொழில் செஞ்சு வளரவே விட மாட்டேங்கிறார். சாணேர்னா முளம் சறுக்குது. 10 ரூபா லாபம் வந்ததுன்னா 12 ரூபா செலவாகுது, அதுக்கு பேர் லாபம் இல்லை, 2 ரூபா நட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடிச்சு இல்லையா. இப்போ குரு பகவானோட பார்வை அந்த 10ல் விழுந்தோடனே கேதை கட்டுப்படுத்துறாரு, பேசாமல் இருப்பா நீனு அப்படின்னு. அப்போ இதுக்கு மேலே தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு எங்கன்னா வேலைக்கு போகலான்டா, வேலைக்கு போனாலும் 10 ரூபா சம்பளம் கிடைக்கும், இது நம்ம பேருக்கு கடையை திறந்து வச்சுக்கிட்டு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடுது பழப்ப, இது வேண்டாம் அப்படின்னு மூட்டிட்டு போகலான்னு நினச்சவங்க கூட ஒரு புது யுக்திகளை புகுத்தி தொழிலை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய நேரமாக இந்த குரோதி வருடம் இருக்குது. அதோட 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது. உங்களோட ராசிக்கு 12வது வீடான விருச்சிக ராசிலையும் குரு பார்வை விழுவுது. அப்படிங்கும்போது நட்டத்துக்கு வேலை இல்லை. இனிமேல் நட்டத்துக்கு தொழில் பண்ண மாட்டீங்க. எந்த தொழில் பண்ணாலும் 10 ரூபா வருமானம்ங்கிறது குறைவாக வந்தாலும் லாபம் நிச்சயமாக இருக்குது. நட்டத்துக்கு வேலை இல்லை. அது மாதிரி மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் குறையும். பெரிய அளவில் ஆஸ்பத்திரியில் ஒண்டி காசை கூட்டினதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் குறையும். தேவையற்ற விரைய செலவுகள் குறையும். சுப விரைய செலவுகள் வரும். கல்யாணம் பண்ணலாம், காட்சி பண்ணலாம், திருவிழாவுக்கு போகலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம், டூர் போகலாம், இந்த மாதிரி செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். குரு பார்வை 12ல் விழுவுதுங்கும் போது சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அதால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல்லேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது நம்ம போகணும்னு விரும்பின கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, வெளிமாநிலங்களுக்கு போய் சுற்றி பார்க்கணுமா பார்த்துட்டு வருவீங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம், நகை நட்டு வாங்கி போடலாம், இந்த மாதிரி சுப விரைய செலவுகள், வண்டி வாகனம் வாங்கி போடலாம், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது மனசுக்கு சந்தோஷம். அதோட குரு பார்வை தனஸ்தானத்தில் விழுவுது. குடும்பஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானம், மகர ராசியில் குரு பகவானோட பார்வை விழுவுது இல்லையா, இது ஒரு அற்புதமான இடம்.
தனத்தை குறிக்கக்கூடிய இடத்துல விழுவுதுங்கிறதால காசு பணம் வரத்துக்கு பஞ்சம் இல்லை. ஒரு விஷயத்தை வச்சு காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்ல, ஆரம்பித்தா தானாகவே வந்துடும். அதுமாதிரி குடும்பஸ்தானம் தான் அப்படிங்கிறதால குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. நம்மளோட சொல்லுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு நடத்துவாங்க. பெற்றவங்களே நம்ம பேச்சை கேட்பாங்க. என் மகன் சொன்னால் சரியாக இருக்கும், என் பொண்ணு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை 4 பேர்த்திட்ட பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்ப உறவுகள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. மாதிரி குடும்ப செலவுகளும் பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே வரும். அதை வேணும் இதை வேணும்னு கேட்ட நிலைமை மாதிரி சரிப்போ சிக்கனமாக வந்து 10 ரூபா மிச்சப்படுத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவீங்க. இதுக்கு மேலே நல்லாயிருக்கும். வாக்கு பலிதம் இருக்குது அப்படிங்கிறதால ஒரு பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்கும் காசு பணம் 10 ரூபா கூடுதல் வருமானம் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அத்தாசமாக ராகு மட்டும் கொஞ்சம் பிணியை கொடுப்பாரு, தாயாருக்கு பிரச்சனையை கொடுப்பாரு, தாயாருக்கு கண்டத்தை கொடுப்பாரு. அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துங்க. கேதுவை குரு பார்த்துடுறாரு அப்படிங்கிறதால கேதுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுமாதிரி அரசியல்வாதிகள் அதிகாரிகளை பயிற்சிக்காமல் இருங்க. இதை 2ஐயும் செஞ்சிட்டிங்கனாலே அற்புதமான யோக பலன் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி முடிஞ்சவங்க திருநாகேஸ்வரம் போய் இந்த குரோதி வருடத்தில் ஒரு நாள் வணங்கிட்டு வந்துடுங்க. சித்திரை மாதத்துலேயே போயிட்டு வந்தாலும் சரி, திருநாகேஸ்வரம் போய் ராகு தலத்தை வணங்கிட்டு வாங்க. மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சவங்க குரு பகவானோட படத்தை வச்சு வீட்டிலையே வணங்கிட்டு வாங்க. ஏழைபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. வீடு இல்லாத சாலையோரம் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நல்ல வருடமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.